ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாவதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே. இப்போ தேங்காயை பற்றி சில விஷயங்கள் தேங்காய் இல்லாத பூஜைகளே கிடையாது. எல்லா தேங்காயிலையும் பூஜை தேங்காய் உடைச்சி தான் பண்ணுவாங்க. தேங்காய் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதுக்கு முக்கியமான விஷயம்னு சொன்னால், இதில் நிறைய ரகசியங்கள் இதில் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், தென்னை மரம் தெய்வ அம்சம் உடையது. தென்னை மரம் தெய்வத்தினுடைய அம்சம், தேவதைகள் வசிக்கிறதா சொல்லுது. தென்னை மரத்தில் இருக்கிறதுலே ஹைட் அதிகமாக போகிறது தென்னை மரம் மட்டும்தான். ரெண்டாவது, எல்லா விதமான விஷயங்களுக்கும் தேங்காய் தான் ரொம்ப மேல். இளநீரும் தேங்காயும் தான் ரொம்ப ரொம்ப எல்லா பூஜைகளுக்கும் இளநீர் அபிஷேகமும் தேங்காயும் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன் இந்த தேங்காய்க்கு இவ்வளோ இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாக தேங்காயை தென்னை மரம் கோயிலுக்கு வாங்கி கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது, விசேஷமானது. கோயிலில் கொடுக்கறது ரொம்ப இதுவான பவர்ஃபுல்லானது. ரெண்டாவது, தேங்காய் என்ன பண்ணுவாங்க, அந்த உச்சி குடுமியை பிடுங்கிட்டு தேங்காய் மஞ்சள் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை ஒரு துணியில் கட்டிப்பாங்க. மஞ்சள் தடுத்த துணியில் கட்டி அதை மாட்டி விட்ருவாங்க. மாட்டி விட்டாங்கன்னா அது உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களும் கிளியர் பண்ணும். அதே மாதிரி இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் ஓட்டை போட்டு அது உள்ள மந்திர உரி ஏற்றின எந்திரம் வைப்பாங்க, தன ஆகர்ஷண எந்திரம் வைப்பாங்க. அதை வச்சு அதில் வாசனை ஐட்டங்கள், சில சில பேர் சில அபூர்வமான வேர்கள் இருக்கும். சென்னாயிரி வேர், இல்லை தொட்டாசினிக்கு வேர், அந்த மாதிரி இருக்கும். அந்த வேரை வச்சு மூடி தேன் மெழுகு போட்டு மூடி அதை துணியில் கட்டி அதை தேங்காய் குடுவைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை கடையில் மாட்டினீங்கனால அது கடையில் அட்ராக்ஷன், வியாபார அவசியம், தொழில் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான நல்லா உதவி செய்யும். ஸோ இது பண்ணுவோம். மார்வாடிகள் நிறைய பண்ணுறாங்க. அவங்க வேறு மாதிரி அகோரி எந்திரம் வச்சு வேறு ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதிகமாக பண்ணாங்க. ஆனால் தேங்காய் கட்டுறது, தேங்காய் இது பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஐயப்பனுக்கு தேங்காயில் ஓட்டை போட்டு நெய் ஊற்றி எடுத்துன்னு போவாங்க. ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் ஏற்கனவே ஹோமத்தில் இதை பண்ணின்னு இருந்தாங்க. ஹோமத்தில் இதே மாதிரி தேங்காயில் நெய் ஊற்றி ஹோமத்தில் கொடுப்பாங்க. ஹோமத்தில் கொடுத்தாங்கன்னா கடைசியாக பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு பூர்ணாகுதி வருது இல்லையா, பூர்ணாகுதியில் இந்த தேங்காயை கொடுப்பாங்க. ஸோ பூர்ணாகுதியில் தேங்காய் கொடுத்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஸோ கொடுப்பாங்க. இந்த சிஸ்டம் ஏற்கனவே அது நடைமுறையில் இருந்தது. ஆனால் ஐயப்பன் கோயிலில் அதை பண்ணுறாங்க. ஐயப்பன் கோயிலில் தேங்காயை உடச்சி தேங்காய் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. வெறும் நெய்யை மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. இதில் தேங்காய் அந்த ஹோமத்தில் எரியும் போது அந்த கடைசியாக பார்த்தா அந்த ஷேப், ரவுண்டு ஷேப்பில் தேங்காய் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அழகாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வெளியே எடுத்துருவாங்க. அந்த தேங்காயை மட்டும் நெய் எரிஞ்சு இதுவாக நெய்யெல்லாம் எரிஞ்சிடும். எரிஞ்சுதோன்னா அதை எடுத்து அதை தனியாக வச்சு அது பசுசாண விபூதியோடு சேர்த்து திருநூறு மாதிரி வச்சுக்குவாங்க. வச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோமத்தினுடைய ஃபுல் பவர் அந்த தேங்காய்க்கு வரும். தேங்காய்க்கு எல்லாம் தேங்காயில் தீபம் போடுவாங்க. தேங்காயில் தீபம் போடுறது வேண்டுதல் இருந்தால் தான் போடணும். நார்மலாக எல்லா சமயங்களிலும் தேங்காயில் தீபம் போடக்கூடாது. தேங்காய் இது தீபம் போடக்கூடாது, அது ஒரு விசேஷம். அதே மாதிரி மட்டை தேங்காய்னு ஒன்று இருக்குது. மட்டை தேங்காய்னா உரிக்காத தேங்காய்னு இருக்குது. இந்த உரிக்காத தேங்காயை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா ஒரு பசுமாட்டு தானம் கொடுத்ததுக்கு ஈக்குவல் சமம். பசுமாடு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரு மட்டை தேங்காய். முன்னாடிலாம் கல்யாணத்தில் மட்டை தேங்காய் தான் வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு சாதாரண தேங்காய் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதான் நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ தேங்காய்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய. தேங்காயில் தீபம் போடுறது, தேங்காயில் இது பண்ணுறது, சூரத்தேங்காய் விடுறது, என்னுடைய பேஸும் அதுதான். சூரத்தேங்காய் விடுறதுக்கு பிள்ளையாருக்கு சூரத்தேங்காய் விடுவாங்க. ஸோ இந்த தேங்காயில் தோஷங்களை வெளியே இழுத்து அது வெளியே உடச்சி சிதறு தேங்காய் மாதிரி வெளியே போயிடும். ஸோ அதுவும் அதனுடைய பேஸ் தான். ஸோ தேங்காய்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்காய் ஆகர்ஷணன்றது ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. தேங்காய் எண்ணெயில் கேரளாவில் எல்லா கோயிலும் தேங்காய் எண்ணெயில் தான் தீபம் விடுவாங்க. தமிழ்நாட்டில் அது கிடையாது. தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். பசு நெய்க்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல்லானது தேங்காய் எண்ணெய் தீபம். அதே மாதிரி வீட்டில் ஒரு தென்னை மரம் வைக்கக்கூடாது, 2 தென்னை மரம் தான் வைக்கணும். ஒரு தென்னை மரம் வச்சா அது ஐதீகத்தில் கிடையாது. 2 தென்னை மரம் வைக்கணும். தேங்காயோட தென்னை மரத்தோட பன்னாடைன்னு ஒன்று இருக்கும். பன்னாடைன்னா அது ஒரு இது மாதிரி இருக்கும், சணல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து ஓமத்தில் போட்டு பூஜையில் ஓமத்தில் போடுவாங்க. ஓமத்தில் போட்டு அதை இது பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து வீட்டில்
தூபம் போடும்போது தூபத்தில் சேர்த்துக்குவாங்க. தேங்காய் வந்து கணபதி ஹோமத்தில வந்து தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்காய் கீத்து இருக்குல்ல, கட் பண்ணி தேங்காய் உள்ள இருக்க கீத்தெல்லாம் கட் பண்ணி, அத வந்து தேன்ல வந்து போட்டு, அத எடுத்து கணபதிக்கு ஹோமம் பண்ணாங்கன்னா, அது கணபதி வந்து ரொம்ப சீக்கிரம் பிரீதி ஆயிடுவார். இல்லையா? இந்த ஹோமங்களுக்கு தேங்காய வந்து பூர்ணாகுதின்னு ஒண்ணு பண்ணுவாங்க கடைசியா. பூர்ணாகுதியில வந்து தேங்காய குடுக்கணும். தேங்காய குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். தேங்காய் அதாவது சில பேர் வந்து தென்னை மரத்தில வந்து முதல்ல குலை தள்ளினோனே முதல் தேங்காய வந்து பூர்ணாகுதிக்கோ, ஹோமத்துக்கோ குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததுக்கெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ பூர்ணாகுதிக்கு பூர்ணாகுதிக்கு பட்டு துணி வாங்கி குடுத்தா ரொம்ப விசேஷம். பூர்ணாகுதியில தான் ஹோமம் முடிஞ்சு அந்த தெய்வம், அந்த தேவதையானது அந்த அக்னியிலேருந்து வெளியே வரும். அதுதான் கடைசி. ஸோ பூர்ணாயுதின்றது ஹோமத்தில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இத இது பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.